Yes, you can start. Good morning everyone. My name is S. Bhuneshwari. My guide name is Sugashni ma'am. நான் எடுத்துக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா the growth of Amazon e-commerce. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அமேசான் இ-காமர்ஸ் வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அந்த அமேசான் இ-காமர்ஸ்லாம் என்னென்னா ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணி அதை செல்லிங் பண்ணுறது தான் இ-காமர்ஸ்னு சொல்கிறாங்க. இது லார்ஜஸ்ட் ஆன்லைன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து க்ரோத் ஆஃப் அமேசான் வந்து ரீட்டெயிலர் மூலயமா தான் அமேசான் வந்து ஆன்லைனில் சேல்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பொருளெல்லாம் ஆன்லைனில் செல்லிங் பண்ணுறதுனால தான் வந்து அமேசானோட க்ரோத் வந்து எக்ஸ்பெண்ட் ஆச்சு. அது எதனாலனா ரெவன்யூ க்ரோத்து, கஸ்டமர் க்ரோத்து, சர்வீஸ் க்ரோத்து. நெக்ஸ்ட்டு ஸ்லைட் பார்க்கலாம். எக்ஸ்பர்ட் இ-காமர்ஸ் ஸ்ட்ராட்டஜினா அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்டிங் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமருக்கு என்ன தேவைன்றதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா இல்லையா அவங்ககிட்ட கேட்குற டைமில் வந்து நம்ம பிக் பண்ணி சொல்லணும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஃபீட்பேக்கை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லைட் பார்க்கலாம். ப்ராடக்ட் டிரைவரிசிட்டினா பன்முகத்தன்மைன்னு சொல்கிறாங்க. இப்போ பன்முகத்தன்மைனா அதை வந்து அவங்க கோவமாக பேசினா கூட நம்ம அவங்கள வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம், ஹேண்டில் பண்ணுறோன்றதா பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதாவது ஒரு பொருள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன்னா நீங்கள் தான் கஸ்டமர்னால் அது டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நான் சாட்டிஸ்ஃபைடாக சாரி மேம் நெக்ஸ்ட் டைம் இந்தமாரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்காக நானும் உங்களை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. அதுதான் வந்து பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் வந்து ப்ராடக்ட் டிரைவர்சிட்டி கீ செலெக்ஷன் சொல்கிறாங்க. கீ செலெக்ஷன்னா ப்ராடக்டை வந்து எப்படிலாம் வந்து கஸ்டமருக்கு தெரிய வைக்கிறது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறது, கஸ்டமருக்கு வந்து நம்ம எப்படி புரிய வைக்கணுன்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா, அதுக்கப்புறம் ஃபீட்பேக் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ப்ராடக்டை பற்றி நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் லாஜிஸ்டிக் ஃபுல்ஃபில்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு பொருளை வந்து எப்படி நம்ம பலவிதமாக யூஸ் பண்ணுறதுன்ட்டு சொல்லி இது சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கஸ்டமர் ப்ளேஸ் பண்ணுற இடத்துலேருந்து ஆர்டரை வந்து நம்ம பிக் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ்னால் நம்ம அவங்க இடத்துலேருந்து எந்த இடத்துலேருந்து அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்களோ அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், அவங்களோட புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் சோஷியல் சர்வீஸராக இருக்கணும். அதுக்காக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் பேசக்கூடாது, நார்மலாக பேசணும், எல்லா கஸ்டமரையும் ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் வந்து இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் பாசிட்டிவ் வந்து சோஷியல் காமர்ஸ். இப்போ ஒரு ஹியூமனால் வந்து ஒரு கஸ்டமர் வந்து இப்போ ரிப்ளை பண்ணுறாங்கன்னா ப்ராடக்ட் பற்றி நம்மளுக்கு கேட்குறாங்கன்னா ஹியூமனால் டக்குன்ட்டு ரிப்ளை பண்ண முடியாது. இதே ஏஐ மூலயமா அவங்கள லேர்ன் பண்ணிக்கலாம், மிஷின் லேர்னிங் பண்ணிக்கலாம், வாய்ஸ் லேர்னிங், நெக்ஸ்ட்டு வந்து வாய்ஸ் ப்ராசஸ், சேட் குரூப்பிங், இது மூலயமா ஏஐ மூலயமா வந்து ப்ரொஜெக்டர் பண்ண வைக்கலாம். இதுதான் வந்து கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் அமேசானோட சக்ஸஸ் என்னன்னு கேட்குறாங்க. அமேசானோட சக்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக்கு ரீட்டெயிலர் மூலயமா தான் அவங்களுக்கு வந்து ரீட்டெயிலர் பண்ணாங்க. அதோடு நிறுத்தினா அவங்களோட சக்ஸஸ் வந்து ஆயிருந்திருக்காது. அவங்க சின்ன சின்ன பொருளெல்லாம் ஆன்லைனில் செல்லிங் பண்ணுறதுனால தான் ரீட்டெயிலர் வந்து அதிகமாகச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சக்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு 10 லேக் இருந்தது. இப்போ லாஸ்ட்டு 12 மந்த்தில் 620 பில்லியன்ஸாக ஆயிருக்கு. அது வந்து அவங்களோட கஸ்டமர் ஃபோக்கஸ் பண்ணதுனால கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாலையும். நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் இம்பார்ட்டன்ட் ஆஃப் இ-காமர்ஸ் வந்து ஒரு பொருளை வாங்குறது, ஒரு பொருளை செல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம். அது எந்த இடத்துல வந்து வேணாலும் செல் பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து எந்த டைமில் வேணாலும் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் அமேசானோட ரெவன்யூ க்ரோத் வந்து எப்படி ஆச்சுன்னா புக்கு ரீட்டெயிலர் மூலயமா இருந்ததுனால தான் அவங்களோட ரெவன்யூ க்ரோத் அதிகமாச்சு. அதோடு அவங்க நிறுத்தியிருந்தாங்கன்னா அவங்களோட ரெவன்யூ க்ரோத் அதிகமாக இருந்திருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரீட்டெயிலர் மூலயமா ஆன்லைனில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க.
கிச்சன் வியர்ஸு கிச்சன் வியர்ஸ், ஃபர்னிச்சர், ஹோம் அப்ளையன்ஸ்லாம் அவங்க ஆன்லைனில் இப்போ செல்லிங் பண்ணுறதுனால தான் அவங்களோட க்ரோத் வந்து அதிகமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களோட க்ரோத் வந்து இப்போ லாஸ்ட்டு 12 மந்த்துக்கு பார்த்தோன்னா 620 பில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன். அமேசான் மூலிமா தான் நமக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்ட்டு. அமேசான் மூலிமா தான் நமக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமரோட ஃபோக்கஸு, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் அவங்க வந்து அமேசான் பார்த்தாங்களே தவிர அவங்க ப்ராஃபிட்டபிளி பார்க்கல. அதனால தான் அமேசானோட சக்ஸஸ் வந்து இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. தேங்க்யூ.